மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் பெய்து வரும் மழை நகரத்தோட இருட்ட அழகாக்கிடும். மழை துளிகள் விழும்போது வீதி விளக்குகள் பளபளப்பா இருக்கும். மக்கள் இதனால கால் நனைக்காம ஓடி போறாங்க. அந்த இரவுல ஒரு மனுஷன் மழையில நின்னபடி வானத்தை பார்க்கறான். அவன் பெயர் ரவி. வயசு 35. அவனுக்கு வாழ்க்கையில எல்லாமே இருந்துச்சு. எல்லாம்னா பெரிய சம்பளம், கார், வீடு, நண்பர்கள் என எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் இருந்துமே அவன் முகத்துல புன்னகை இல்ல. அவன் கண்கள்ல இருந்தது வெறும் வெறுமைதான். அவன் காரை ஒரு சிறிய டீ கடையில நிப்பாட்டி மழை பெய்யறதுனால அவன் குடை இல்லாம தனியா நிக்கிறான். கையில ஒரு பழைய புகைப்படம் வச்சிருந்தான். அந்த புகைப்படத்துல ஒரு 10 வயசு சிறுமி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவள் பெயர் அனு. அனு அவனோட மிக நெருங்கிய தோழி. அவர்கள் 2 பேருமே ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. ஒரே தெருவுல வசிக்கிறாங்க. அவளோட சிரிப்பு ரவியோட குழந்தை பருவத்தை உயிரோட்டமாக்குது. ஆனா ஒரு நாள் அவளோட குடும்பம் திடீர்னு வேற நகரத்துக்கு போகுது. அதன் பின் ரவி அணுவை காணவே இல்லை. அந்த நினைவுகள் ஒவ்வொரு மழை நாள்லயும் அவனுக்கு வந்து வந்து போகும். மழை நின்னோடனே ஒரு குரல் கேட்குது. அது என்னன்னா, சார், சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ரூபா தாங்கன்னு சத்தம் கேட்குது. உடனே ரவி திரும்பி பார்க்கறான். ஒரு நடுத்தர வயசு மனுஷன் நனைஞ்ச உடையில கையில பிளாஸ்டிக் கப்போட பிச்சை கேட்கறான். அவனோட கண்ல கருணை இருந்துச்சு. பெயர் என்னன்னு ரவி கேக்குறான். அதுக்கு அவன் முருகன் சார்ங்கிறான். எங்கிருந்து வரீங்கன்னு ரவி கேக்குறான். முன்னாடி மதுரையில இருந்தேன், ஆனா இப்போ சென்னை தான் அப்படிங்கிறான். ரவி கையில இருந்த 10 ரூபாயை அந்த பிச்சைக்காரனுக்கு போடுறான். போட்ட உடனே அந்த பிச்சைக்காரன் முகத்துல சிரிப்பு எட்டி பாக்குது. அவன் ரவிய பாராட்டுறான். என்னன்னா, உங்களுக்கு நல்ல மனசு சார், கடவுள் உங்க வாழ்க்கைய நிறைவு செய்யட்டும்னு பாராட்டுறான். அந்த வார்த்தையை கேட்டோன்னே ரவிக்கு உள்ளத்துல சலனம் ஏற்படுது. ரவி மறுபடியும் கார்ல ஏறி போயிடுறான். போனதுக்கு அப்புறமும் அவன் முருகனோட குரல் அவனை விடவே இல்லை. சொல்லிக்கிட்டே இருக்குது. அடுத்த நாள் காலையில ரவி வழக்கம் போல ஆபீஸ்க்கு வரான். அங்க அவன் மனசு அமைதியா இல்ல. மழை நிக்கல. ஜன்னல் வழியா ரவி வெளியே பார்க்கறான். அந்த பிச்சைக்காரன் சொன்ன வார்த்தை அவன் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. ரவி அவனிடமே கேட்கிறான், என் வாழ்க்கை நிறைவா என்று அவன்கிட்ட அவன் கேட்கறான். அவன் பணக்காரன், ஆனா நீ வீட்டில் தனிமை அப்படின்னு அவன் மனசாட்சி சொல்லுது. அவளோட பெற்றோர் கிராமத்துல தான் இருக்காங்க. அவனுக்கு உறவு அவன் கூட இல்ல. நண்பர்கள் இருந்தனர். ஆனா அவன் எதுவுமே பகிர முடியல. அவன் ஒரு நாள் தன்னையே கண்ணாடியில பார்க்கறான். பார்த்தோன்னே முகத்துல சோர்வு, கண்கள்ல உயிர் இல்லாம அவன் அவன்கிட்டயே பேசுறான். நான் ஒருத்தன் மாதிரி இருக்கேன், ஆனா உண்மையில நான் உயிரோட்டம் இல்லாம இருக்கேன்னு ரவி நினைக்கிறான். அந்த மாலையில அவன் மீண்டும் அதே இடத்துக்கு வரான். வந்தோடனே அவன் பார்வை தானாவே கடையை நோக்கி உழுது. முருகன் நிக்கிறான். முருகன்னா அதாவது அந்த பிச்சைக்காரன். இந்த முறை ரவி காரை நிப்பாட்டுறான். நிப்பாட்டி முருகா சாப்பிட்டாயான்னு அந்த பிச்சைக்காரனை கேட்கறான். அதுக்கு முருகன் தலையை அசைக்கிறான். இல்ல சார் அப்படிங்கிறான். அதுக்கு ரவி வா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அவன் அருகில் இருந்த அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான். 2 பேருமே போறாங்க. முருகன் முதல்ல சாப்பிடுறதுக்கு தயங்குறான். அதுக்கப்புறம் உட்கார்றான். உட்கார்ந்து சாப்பிடுறான். சாப் சாப்பிடுறதுக்கு தயங்குனான். நான் பெரிய ஆள் கிடையாது, சின்ன ஆள் தான். எனக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், நீங்க இன்னைக்கு என் விருந்தாளி அப்படின்ட்டு ரவி சொல்றான். சொன்ன உடனே ரவி அவனை அமைதியா பார்க்கறான். முருகனை ரவி உங்களுக்கு ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு உங்க வாழ்க்கையில நடந்தது என்னதுன்னு கேட்கறான். அதுக்கு முருகன் நான் ஒரு காலத்துல டிரைவரா இருந்தேன். மதுரையில ஒரு செட்டியார்கிட்ட வேலை பார்த்தேன். மனைவி பெயர் மாதவி. ஒரு பையன் கார்த்திக்னு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனா விதி விளையாடிட்டு ஒரு கார் விபத்துல அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அந்த நாள்ல இருந்து என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. மதுரையை விட்டுட்டு சென்னைக்கு வந்துட்டேன். வேலைக்கு போயிருக்கேன். ஆனா மனசு வேலை செய்யல. சாப்பாடு கேட்கறதுக்கு தான் இப்போ உயிரோட இருக்கேன். அவன் சொல்லும்போது அவனோட அதாவது ரவியோட கண்கள் கலங்குது. ரவிக்கு பேச்சு வரல. ரவிக்கு ஏதோ உணர்ந்தது. இவள் இவள் இழந்ததை விட முருகன் நிறைய இழந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். ரவி இழந்தது குறைந்தபட்சம் தான். மனிதர்களை மட்டும் இழந்திருக்கான். ஆனா அவன் செல்வத்தையும் இழந்திருக்கான், எல்லாத்தையும் இழந்திருக்கான். முருகன் சாப்பிட்டு முடிச்சோடனே சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே, சார், வாழ்க்கையில எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாதுன்னு முருகன் சொல்றான். அதனாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னு முருகன் சொல்றான். இன்னும் முருகன் சொல்றான், ரவிக்கு உள்ளத்துல ஏதோ பண்ணுது. அவன் மனசுக்குள்ளேயும் ஏதோ பண்ணுது. வாழ்க்கையில ஒருவருக்கு உதவுவது நம்மளையும் வாழ வைக்கும்னு ரவி நினைக்கிறான். முருகனை பார்த்து, நாளைக்கு நீ எங்க இருப்பன்னு சொல்லு, நான் உன்னை சந்திக்க வரேன்னு ரவி சொல்றான்.
முருகன் ஆச்சரியப்படுறான். என்ன சார் நீங்க பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு அப்படிங்கிறான். என் என்ன மாதிரி பிச்சைக்காரனை கண்டு பேசுறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமான்னு முருகன் கேட்குறான் ரவிகிட்ட. அதுக்கு ரவி, நீங்க பிச்சைக்காரன் இல்ல, நீங்க ஒரு மனுஷன்னு சொல்றான். ரவி மெதுவா முருகனை பார்த்து சிரிக்கிறான். அந்த சிரிப்பு ரவியோட உள்ளத்துல ஒளிய தந்துச்சு. ரவி முருகனை மீண்டும் சந்தித்து அவனுக்கு வேலை கிடைக்க ஏற்பாடு பண்றான். இருவரும் ஒருவரின் வாழ்க்கையை மற்றொருவர் இன்னொருவரின் வாழ்க்கையும் மாத்துறாங்க. அதே நேரத்துல ரவி தன்னோட அணுவையும் தேட ஆரம்பிக்கிறான். இதுல என்னோட கருத்து என்னன்னா, நாம் ஒருவருக்கு உதவி செய்தால் நம்மள கடவுள் நல்லா வைப்பாரு. இத்துடன்